எக்ஸலென்ட். Thank you. நீ கூட இருக்க என்னடா குத்துற? Sorry. Oh no. ஏய் மாதிரி கத்தாத. அந்த 1000 ரூபாய் எடுறி. வேலன், நீங்க ரொம்ப நல்லா பாட்டு பாடுனீங்க. இந்தாங்க, இந்த 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. எனக்கு 1000 ரூபாயா? ஏம்மா எங்களை என்ன பிச்சைக்கார கூட்டம் நினைச்சிட்டியா? இவர் யார் தெரியுமா? இவர் யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? என்னப்பா அவங்கள போய் கேட்டுட்டு இருக்க? இல்ல சொல்லுங்கடா. இருப்பா. யோசனை பண்றதுக்கு டைம் கொடுக்க வேண்டாமா? கிடைச்சு போச்சுங்க. வாரம் ஸ்கூலுக்கு போய் குழந்தைகளை கூட்டிட்டு போய் தெருவில் பிச்சை எடுப்பாருங்க. இல்லைங்க, மொத்த குழந்தைகளை கூட்டிட்டு போய் பாட்டு பாடி கடைசியில பஞ்சு முட்டாய் வாங்கி கையில கொடுப்பாருங்களா? ஓஹோ, கிடைச்சா கோழி கூட பிடிப்பாருங்களா? கோடீஸ்வரர். இவர் யாரு என்னங்கறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. வழக்கமா யார் ரோட்ல பாடிட்டு போனாலும் அவங்களுக்கு நான் பிச்சை போடுவேன். அது மாதிரிதான் இது. அன்னைக்கு ஹோட்டல்ல பாட்ட ரசிக்க தெரியுமான்னு கேட்டியே. ரசிக்க தெரிஞ்சா மட்டும் போதாது, பாடுறவனை மதிக்கவும் தெரியணும். இந்த அம்மா வேணாம், நீயே வச்சுக்க. அடுத்த தெருவில் ஒண்ணு மாதிரி ஒரு பொண்ணு வரமாட்டாளா? நீ பாட மாட்டியா? அவ ஒரு 50 பைசா தூக்கி எறிய மாட்டாளா? வேணாம், வச்சுக்க. காலையில இருந்து டிபன் கூட பண்ணல, கிடைச்ச காசு விட்டு வர்றானே, இது நியாயமா? Married. 64 years old lady married. சி, இதுக்கு தான் என் பொண்ணு சொல்றா படிச்சு படிச்சு இந்த இங்கிலீஷ் புத்தகத்தெல்லாம் படிக்காதேன்னு. குட் மார்னிங் ஆண்டி. அடடே, மேனேஜர் தம்பியா? வாப்பா. என்னப்பா பொட்டி படிக்கோட வந்திருக்க? ஒண்ணு இல்ல ஆண்டி, இதெல்லாம் ஆபீஸ் ஃபைல்ஸ். மேடம் பார்த்து சைன் பண்ணோம், அதான் கொண்டு வந்தேன். அப்படியா? கூப்பிடுறேன். சுமதி. என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா, இதோ மேனேஜர் தம்பிக்கு கையெழுத்து வாங்கணும். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நம்ம கம்பெனியோட ஆஃபர்லி பேலன்ஸ் ஷீட்ல இதுல இருக்கு. மாமா பாத்துட்டாரு, நீங்களும் ஒரு தடவை பாத்தீங்கன்னா. மாமா பாத்துட்டாருல, அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. மத்ததெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த செக்ல ஒரு கையெழுத்து போடணும். பேனா. தேங்க் யூ. 1 செகண்ட் மேடம். எஸ். எப்போ கையெழுத்து போட்டாலும் ஏன் எதுக்குன்னு கேட்டுட்டு கையெழுத்து போடுங்க. நம்புறவங்கள சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்படுறவங்கள நம்ப கூடாது. இதான் என் பாலிசி. சிவமணி சின்சியர்னு எனக்கு தெரியும். இந்தாங்க பென். தேங்க் யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். எவ்வளவு நாளா நடக்குது இந்த திருட்டுத்தனம்? சார், இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். குண்டூசி தான்னு. குண்டூசி தானா? நான் இந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து என் சொந்த காசுல தான் டீ வாங்கி சாப்பிட்டிருக்கேன். டோன்ட் யூ நோ தட்? இன்னைக்கு குண்டூசி திருடுவீங்க, நாளைக்கு கம்பெனி கேஷை திருடுவீங்க. சார், திருட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். மிஸ்டர் சீதாராம், நான் உங்களை 1 வாரம் சஸ்பெண்ட் பண்றேன். சார், இனிமே இந்த மாதிரி எல்லாம். நீங்க குண்டூசி திருடினதுக்காக நான் உங்களை சஸ்பெண்ட் பண்ணல. அதை திருடணுங்கிற எண்ணம் வந்தது பாருங்க, அந்த எண்ணம் தவறுங்கிறதுக்காக தான் உங்களை சஸ்பெண்ட் பண்றேன். யூ மே கோ. அடாடாடாடா, சின்சியாரிட்டிக்கு சிவமணி தான் நிரூபிச்சிட்டப்பா. இருந்தாலும் அந்த ஆளுக்கு நீ கொடுத்த தண்டனை கொஞ்சம் ஜாஸ்தி தான். பின்ன என்ன சார், நீங்களும் மேடமும் எவ்வளவு பெரிய நிர்வாகத்தை என்ன நம்பி ஒப்படைச்சிருக்கீங்க. அந்த நம்பிக்கை நான் காப்பாற்ற வேண்டாமா? பொதுவா எல்லா அவசியம் பேனா, பென்சில், ரப்பர், பேப்பர் அது இதுன்னு திருட்டு போகும். ஆனா நான் நிர்வாகம் பண்ற இந்த இடத்துல ஒரு குண்டூசி திருட்டு போறத கூட என்னால தாங்கிக்க முடியாது சார். ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. சின்சியாரிட்டிக்கு ஒரு ஆளு நீ, இன்னொரு ஆளு நான் தான்.